வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குரோதி வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி இரவு 9:04 சனிக்கிழமை அன்று திருக்கணிதப்படி விருச்சிக லக்னமும் கன்னி நவாம்சமும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலும் இந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது பிறக்குது. சூரியன் ஒரு ராசிக்குள்ளர நுழையும் போதுதான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது வருது. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் 31ஆம் தேதி இரவு 9:04 சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயணம் செய்கிறார். அப்ப நமக்கு பங்குனி 31ஆம் தேதி இரவே குரோதி வருடம் அப்படிங்கிறது துவங்கிடுது. இந்த குரோதி வருட பிறப்பன்று கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு, அந்த கிரக நிலைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3வது இடத்துல கேது இருக்கிறாரு. ராசிக்கு 8வது இடத்துல செவ்வாய் மற்றும் சனி இருக்கிறாங்க. ராசிக்கு 9வது இடத்துல ராகு புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க. ராசிக்கு 10வது இடத்துல சூரியன் குரு இருக்கிறாங்க. ராசிக்கு 12வது இடத்துல சந்திரன் இருக்கிறார். இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏற்கனவே அஷ்டம சனி வேற ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இந்த வருஷமாவது நாங்க நல்ல நிலையில இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்புறது எனக்கு கேக்குது. நெஞ்சில் அஞ்சாத சிந்தனைகள் கொண்ட கடகராசிக்காரர்களை உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் சஞ்சலங்கள் இது எல்லாமே வந்துட்டு போகும். ஏன்னா சந்திரனுடைய ராசி இல்லைங்களா. 10வதுக்கு ராசி அதிபதி வேற 12வது இடத்துல, ராசிக்கு 8வது இடத்துல செவ்வாயும் சனியும். கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத வருடமா தான் இந்த வருடம் இருக்குது. கிரக நிலைகள் எப்படி இருந்தா என்னங்க, உங்களுக்கு குடும்பத்துல தேவையான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் கிடைக்கும். அதே மாதிரி பணவரவு அப்படிங்கிறது உங்களோட தேவைக்கு ஏற்றபடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு புதிய காரியத்துல நீங்க செயல்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுவது நல்லது. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நீங்க நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். சுப நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்குவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு உதவி செய்யறது உங்களுக்கு நல்லது. விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது புதிய முயற்சிகள் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு மாறுபட்ட அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். வர்த்தகத்துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறியான சூழல் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தால இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்துல சாதகமா கிடைக்கும். அதே போல வழக்குகள் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் கொஞ்சம் குடும்பத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு செல்றது அப்படிங்கிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல நீங்க கருத்து சொல்றத தவிர்த்து வந்துருங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காம நிதானமா முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு காரிய அனுகூலங்களை பெற்றுக் கொடுக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமைகள் இந்த வருஷம் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. வேலையாட்கள் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவுகளை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது சரியா வேலைக்கு வரமாட்டாங்க அல்லது வேலைக்கு ஆள் கிடைச்சிருக்காது. இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கும். நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப அலைய வேண்டியது இருக்கும். மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறத நீங்க கொஞ்சம் தவிர்த்து வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. பழைய பாக்கிகள் வெளியே பணம் நிறைய நிக்குது, இந்த வருஷமாவது அந்த பணம்லாம் என் கைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த பழைய பாக்கிகள் பத்தின சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். ஒரு தொழில இருக்கிறவங்க புதுசா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு கொஞ்சம் நிதானிச்சு முடிவு செய்யுங்க.
மருத்துவத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமையும். அதே மாதிரி இந்த ரசாயன துறையில வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் நல்ல ஒரு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த அந்த போட்டி, பொறாமைகள், ஒருவித படபடப்பு இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலை இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலை இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல அனுபவ அறிவு அப்படிங்கிறது வெளிப்படும். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. பேச்சுல கொஞ்சம் ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சிட்டு வாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். அரசுனால இந்த வருஷம் நீங்க ஆதாயம் பெறுவீங்க. புதிய மாற்றத்தை இந்த வருஷம் நீங்க சந்திப்பீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்புகள் இந்த வருஷம் உயர்ந்து காணப்படும். உங்களுடைய தேவைகளை நீங்க இந்த வருஷம் பூர்த்தி பண்ணிக்குவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கும். அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கணும். நண்பர்கள்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, விவாதம் இது எல்லாமே வந்துட்டு தான் போகும். கொஞ்சம் நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவது நல்லது. மேலிடத்துல நீங்க எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள்ல ஒரு அலைச்சல் ஏற்படும். இருந்தாலும் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்பாலின மக்கள் மேல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருக்கணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையோட செயல்படுவது நல்லது. புதிய வீடு வாங்கணும் அல்லது வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடி வரும். கொடுக்கல் வாங்கல்ல ஓரளவுக்கு திருப்திகரமான சூழலே இருக்கும். எதுவா இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. நிதானமாக யோசிச்சு செயல்பட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உங்களுடைய கையில் கிடைக்கும். குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அடிக்கடி வாக்குவாதம், விவாதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். அதனால குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. ஏதேனும் தடைப்பட்ட வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க இந்த வருஷம் செய்து முடிப்பீங்க. அதே போல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய போட்டிகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் விலகும். மாணவர்களுக்கு எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த வருஷம் அதிகமாகும். பேச்சுல வேகமா பேசாம விவேகமா பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல மதிப்பை பெற்றுக் கொடுக்கும். மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனைப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்கும். அரசு சார்ந்த துறைகள்ல ஏதாவது உதவிகள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் அது உங்களுக்கு தாமதமா தான் கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அம்மன், சரிங்களா? திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு பால் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அபிஷேகம் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன சஞ்சலங்கள், துன்பங்கள் இது எல்லாமே நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே போல துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலைகள் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய காரியத்துல ஏதேனும் தடை தாமதம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கி மனசளவுல ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது கடகராசிக்காரர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க் டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மீதம் உள்ள ராசிகளுக்கான குரோதி வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பதிவுல நாம பார்க்கலாம். அது வரைக்கும் ஜோதிட உலகம் சேனல்ல எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.